Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. 2026 ரொம்ப கான்ஃபிடண்டா விஜய் இருக்காரு. அவருடைய பேச்சில் தொடர்ந்து சொல்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஏதோ ஒரு பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற மாதிரியான ஒரு பயத்தையும் பீதியையும் மக்களுக்கு ஏற்படுத்துறாரு. உங்களுக்கு ஏதாவதுன்னா நான் முதல்ல வந்து நிற்பேன் அப்படின்லாம் அவர் பேசுறாரு. அதுவும் கூட ஒரு மேடை பேச்சா தான் நம்மளால எடுத்துக்க முடியும். ஏன்னா நிஜத்தில் விஜய் அப்படி இல்லை. இன்னும் ஏன் சார் வாயில திமுக அதிமுகனே வர மாட்டேங்குது? தமிழகம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணத்துக்கு பிளான் பண்ணிடுறீங்க. அன்றைக்கு நீங்கள் மக்களை நேரடியாக போய் பார்க்க போறீங்க. அன்னைக்கு வந்து இந்த மாதிரியான கிசு மாதிரி நீங்கள் பேச முடியாது. கூட்டணிங்கிறது பார்த்தீங்கன்னா தேர்தல் கூட்டணி தானே. தேர்தலில் வெற்றி பெறணும். அதை ஒற்றை இலக்கத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து சீட்டு தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. விஜய் வந்து ஒரு ஆஃபராகவே கொடுக்குறாரு. என்னோடு வருகிறவர்களுக்கு அப்படி ஒரு அதிகார பகிர்வு நான் தர்றேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கே நன்மை தருகிற ஆஃபர் என்று தெரிந்தும் கூட அந்த திமுக மீது உள்ள விசுவாசத்தில் நீங்கள் விஜயே வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ திமுகவோட உங்களுக்கு இருப்பது தேர்தல் கூட்டணியா? புஷ்பா 2 எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? புஷ்பா 2 தனிப்பட்ட முறையில் எனக்கு கேட்டிங்கன்னா என்னை அந்த படம் தனிப்பட்ட முறையில் வந்து கவரவில்லை. அந்த செம்மர கடத்தலில் ஈடுபடுகிற ஒரு கிரிமினல் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளை ஈர்க்கலை. நீங்கள் வந்துட்டு இங்கே அஜித், விஜய், தனுஷ், சூர்யான்னு அடிச்சுக்கிட்டுருங்க. அவங்க எங்கள் புஷ்பா 2 RRRன்னு பயங்கரமாக 1000 கோடி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இவர்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு இவங்களுடைய நோக்கமாக இல்லை, இவர்களை ஏமாற்றணுங்கிறது தான் இங்கு இருப்பவர்களுடைய நோக்கமாக இருக்குது. அது Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அணிந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? 2026 ரொம்ப கான்ஃபிடண்டா விஜய் இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ஸ்டேஜில் சொல்லும் போது கூட இத்தனை பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டீங்கன்னா 2026 ஒரு நல்ல ஆட்சி வரணும் அப்படிங்கிறாரு. அதாவது இப்போ இதை பற்றிலாம் நான் பேச மாட்டேன், இதுக்கான கருத்தை நான் வந்து சொல்ல மாட்டேன், பட் 2026 அப்புறம் பாருங்கன்னே சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இந்த கான்ஃபிடென்ட்? இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா இன்றைக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அங்கே அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னா மக்களை நேசிக்கிற, மக்களை பாதுகாக்கிற ஒரு ஆட்சி அமையணும். அந்த ஆட்சியை நான் தான் தருவேன். அதை டைரெக்டாக சொல்லாமல் அப்படி சுற்றி வளைச்சி ஒரு பைபாஸ் போட்டு வந்து தன்னை வந்து அவர் முன்னிறுத்துறாரு. அவருடைய பேச்சில் தொடர்ந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். நம்ம ஏதோ ஒரு பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற மாதிரியான ஒரு பயத்தையும் பீதியையும் மக்களுக்கு ஏற்படுத்துறாரு. அந்த பாதுகாப்பை நான் உங்களுக்கு கொடுப்பேன், உங்களுக்கு ஏதாவதுன்னா நான் முதல்ல வந்து நிற்பேன் அப்படின்லாம் அவர் பேசுகிறாரு. அதுவும் கூட ஒரு மேடை பேச்சா தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஏன்னா நிஜத்தில் விஜய் அப்படி இல்லை. ஏன்னா இன்றைக்கு வெள்ள பாதிப்பு ஏற்படும் போது நீங்கள் உங்களிடத்துக்கு அவர்களை வர வச்சு தான் உதவி கொடுத்தீங்களே தவிர அவர்கள் இடத்துல போய் நீங்கள் வேட்டியை மடித்து கட்டிட்டு நிற்கலை. அதே நேரம் மேடையில் பேசும்போது நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன், உங்களுக்கு ஒன்றுனா முதல்ல வர்ற ஆள் நானாக தான் இருப்பேன்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அது இந்த அளவில் பார்த்தீங்கன்னா அது வெறும் மேடை பேச்சாக தான் இருக்குது. ஓகே, இன்னும் ஏன் சார் வாயில திமுக அதிமுகனே வர மாட்டேங்குது? இல்லை, அவர் என்ன காரணத்தினால அது நேரடியாக அவர்களை வந்து நம்ம குறிப்பிட வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அவர் பெயர் சொல்லவில்லை என்றாலும் இவர்களைத்தான் சொல்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. இன்னொன்று, இப்போ இன்றைக்கி வேணால் நீங்கள் பேசாமல் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அரசியல் பேச மாட்டேன்னு ஏற்கனவே அவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துட்டு வந்ததா திருமாவளவன் சொன்னார்ல. ஸோ அதன் காரணமாக இவர் இப்படியெல்லாம் வந்து கிசு பாணியில் பேசியிருக்கலாம். ஆனால் நாளைக்கு நீங்கள் தமிழகம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணத்துக்கு பிளான் பண்ணிடுறீங்க. அன்றைக்கு நீங்கள் மக்களை நேரடியாக போய் பார்க்க போகிறீங்க. அன்னைக்கு வந்து இந்த மாதிரியான கிசு மாதிரி நீங்கள் பேச முடியாது, டைரெக்டாக பேசித்தானே ஆகணும். ஓகே, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கரெக்டாக சொல்கிறாங்க. அதுதான், விடுதலை சிறுத்தைகளை வந்து ஒரு பெரிய சக்தியாக அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. பட் அந்த முக்கியத்துவம் அந்த கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, திருமாவளவோட செயல்பாடுகள் சார் ரீசெண்ட் டைமில் அவர் மேலே வைக்கப்படக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு திமுகவுக்கு ஏன் அவர் பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கருத்துக்களை யாரும் தெரியாதவங்க பொதுவாக பார்க்கும்போது அவர் திமுக ரொம்ப விடுறாரு, இன்னொன்று வந்து கூட்டணிக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்ற அந்த பேர் இருந்துக்கிட்டே இருக்குது. அது எந்த அளவுக்கு பின்னடைவு அவருக்கு? நிச்சயமாக பின்னடைவு தான். எனக்கே தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. ஆனால் இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது அடடா, இவரும் கூட தன்னை நம்பி வந்த மக்களை ஏமாற்றுகிற ஒரு தலைவராக இருக்காரே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டு, இது கிட்டத்தட்ட பலருக்கும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம்.
இன்னொன்று நீங்கள் கூட்டணிங்கிறது பார்த்தீங்கன்னா தேர்தல் கூட்டணி தானே, தேர்தலில் வெற்றி பெறணும். எனக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது, 2 பேரும் சேர்ந்து நின்னோம்னா இவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும், நாம் ஜெயிக்கலாங்கிற ஒரு கணக்கு தானே. நீங்கள் காலம் முழுக்க அவர்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே உங்களை திமுக எப்படி மதிக்கிறது, உங்களை எப்படி அவர்கள் மதிப்பீடு செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் தேர்தல் காலத்தில் அந்த கூட்டணி குறித்து பேசும்போது, தேர்தல் சீட்டுக்காக தொகுதி பங்கீடு குறித்து பேசும்போது, அந்த ஒற்றை இலக்கத்துக்கு மேலே உங்களுக்கு சீட்டு தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்புறம் பொது தொகுதி கேட்டால் உங்களுக்கு பொது தொகுதியெல்லாம் வேணுமான ஒரு என் பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியாங்கிற அளவுக்கு ஒரு தெனாவட்டாக கேள்வி கேட்குற ஒரு பண்ணையார்த்தனமும் அவங்கக்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய விசுவாசத்தை காட்டணும். எல்லாத்துக்கும் மேலே இப்போ உங்கள் கட்சியை சேர்ந்த நீங்களும் சொல்கிறீங்க, ஆதவ் அர்ஜுனும் சொல்கிறாரு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்குலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த விஷயத்தை விஜய் ஒரு ஆஃபராகவே கொடுக்குறாரு. என்னோடு வருகிறவர்களுக்கு அப்படி ஒரு அதிகார பகிர்வு நான் தர்றேன்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணாம், அதை விமர்சனம் பண்ணாமல் இருக்கணும்ல. ஆனால் அது உங்களுக்கே நன்மை தருகிற ஆஃபர் என்று தெரிந்தும் கூட அந்த திமுக மீது உள்ள விசுவாசத்தில் நீங்கள் விஜயே நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ திமுகவோட உங்களுக்கு இருப்பது தேர்தல் கூட்டணியா அல்லது அதையும் தாண்டி வேறு ஏதாவது பிணைப்பு இருக்கா, ஒரு வியாபார பிணைப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராது? ஓகே, அந்த வேங்கை வயல் நாங்குநேரி அந்த பிரச்சனை இன்னைக்கும் கையில் எடுத்து விஜய் பேசியிருந்தார். அதை வச்சுலாம் உட்காந்துருந்தாரு, அவர் கைத்தட்டவும் செஞ்சார், சிரிக்கவும் செஞ்சார் அந்த இதுக்கு. ஏன்னா அதில் குறிப்பிட்டு பார்க்கும்போது திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடிய அவரையும் திருமாவளவன் சேர்த்து தான் விமர்சனம் பண்ணுறாரு. பட் அதை எப்படி சார் பார்க்குறீங்க அந்த மேடையில் சொன்ன விஷயம்? இல்லை, நிச்சயமா இப்போ திமுகவுக்கு இவர் இந்த அளவுக்கு ஒரு அடிமைத்தனத்தோடு இருக்கிறார் அப்படின்னு திருமாவளவன் மீது நாம் குற்றச்சாட்டு வைப்பதற்கு இந்த சம்பவங்களும் ஒரு முக்கியமான காரணம் தானே. வேங்கை வயல் விஷயத்தில் இது நாள் வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படல. அப்போ என்ன காரணம்? இப்போ இந்த அரசுக்கு தெரியாதா? இன்னொன்று, காவல்துறை பற்றி நம்ம புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. அவர் எப்பேற்பட்ட குற்றவாளிகளையும் எளிதில் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த காவல்துறை தான் தமிழக காவல்துறை. ஆனால் இந்த விவகாரத்தில் இதுவரை யாரையுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்ன காரணம்? அப்போ அரசு ஏதோ ஒரு உண்மையை மறைக்குது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இதற்கு திருமாவளவன் எப்படி உடந்தையாக இருக்க முடியும், ஏன் இருக்கிறார் என்பது தான் கேள்வி. அதே மாதிரி நாங்குநேரி சம்பவம், நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராகத்தான் நீங்கள் இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுத்துறீங்க. ஆனால் நீங்கள் அந்த ரோலை பண்ணாமல் திமுகவுடைய பங்காளியான ரோலை மட்டுமே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. அப்போ அது உங்கள் மீது காலகாலத்துக்கு இந்த விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படும். இன்றைக்கும் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே விஜய் வைத்த அந்த விமர்சனத்தில் ஒரு உண்மை இருப்பதால் தான் அந்த கட்சியை சேர்ந்தவரே கைத்தட்டுறாரு இல்லையா? இல்லைன்னா நிச்சயமாக அவருடைய முகம் மாறி இருக்கும். என்னடா அது நம்மாலே இது மாதிரி சேம் சைடு கோல் போறாருங்கிற மாதிரி அவரே சொல்றாரு. அதான் சொல்லுவார். அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்கா இல்லையா, அதை தான் நம்ம பார்க்கணும். ஓகே, கொஞ்சம் சினிமாவுக்கு வந்தோம்னா சிவகார்த்திகேயன் அந்த புறநானூறு படம் இருக்கா இல்லையா? ஏன்னா தொடர்ந்து அதை பற்றியே செய்திகள் போயிட்டே இருக்கு. அது உண்மையாக நடக்குதா இல்லையா சார்? புறநானூறு படம் இந்த மாதம் துவங்குறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க 2 பேருக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தது. அது ஆரம்ப நிலையிலேயே அது சரி பண்ணப்பட்டுருச்சு. அதனால் அது நிச்சயமாக இந்த மாதம் அந்த படம் தொடங்குறாங்க. ஓகே, புஷ்பா 2 எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? புஷ்பா 2 தனிப்பட்ட முறையில் எனக்கு கேட்டிங்கன்னா என்னை அந்த படம் தனிப்பட்ட முறையில் கவரவில்லை. காரணம் என்னென்னா, எனக்கு இந்த மாதிரியான மசாலா படங்கள் பிடிக்காது. ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட கொள்கை, ஒரு திரைப்படம் என்பது இந்த சமூகத்துக்கும் பார்வையாளனுக்கும் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரணும். இந்த படம் அப்படிப்பட்ட படம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே அந்த செம்மர கடத்தலில் ஈடுபடுகிற ஒரு கிரிமினல் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளை ஈர்க்கலை. அதே நேரம் பார்வையாளர்களுடைய பார்வைங்கிறது இதெல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் 150 ரூபா கொடுத்து வர்றேன், இந்த படம் எனக்கு பிடிக்குதா இல்லையா, என்னைய இந்த படம் இம்ப்ரெஸ் பண்ணுதா இல்லையா, அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு இந்த படம் வெகுவாக கவர்ந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த முதல் நாள் கலெக்ஷனை இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய தொகையை கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டிலையுமே அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படம் 3 மணி நேரம் 20 நிமிடம். அது ஒரு பெரிய சிக்கல் தான். ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு டியூரேஷனில் படங்களை கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் என்பதை தான் பெரிய ரிஸ்க். அது கொஞ்சம் அப்படி இருந்தால் கூட படம் விழுந்துடும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டியூரேஷன் உள்ள படமாக இருந்தாலும் படம் போகிறதே தெரியாத அளவுக்கு ஒரு டைட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தது. அதுவும் அந்த படத்துக்கு ஒரு பேருதவி புரிஞ்சிருக்கு. ஓகே, ஆந்திராவிலும் அதிகாலை காட்சி ரத்து பண்ணிட்டாங்க. ஆமாம், சந்தோஷப்படுறீங்களா? முதல் சந்தோஷம் நம்ம தான் அடைஞ்சோம். ஏன்னா இந்த அதிகாலை காட்சி என்பது எங்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அது காரணம் என்னன்னா, நம் வாழ்க்கையில் கேளிக்கைக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா
ஒரு அந்த காலை காட்சியெல்லாம் இருக்குல்ல, அதுவே கூட தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பகல் என்பதே நான் உழைப்பதற்கான நேரம். அது உழைத்து களைத்து வந்ததற்கு அப்புறமா தான் நமக்கு கேளிக்கை. அப்போ நீங்கள் மாலை முதல் தான் படங்களே திரையிடணும். அப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்தது. அதனால தான் இந்த ஈவினிங் ஷோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோம்பாங்க, நைட் ஷோ வந்து செகண்ட் ஷோன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் கிராமத்தில் நான் ஃபர்ஸ்ட் ஷோ போகிறேன் செகண்ட் ஷோ போகிறேன்னு சொல்கிற பழக்கமெல்லாம் இருக்குது. காரணம் என்னென்னா அந்த காலத்தில் இப்படித்தான் திரைப்பட காட்சிகள் இருந்தது. அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அப்புறம் மேட்னினாங்க, பகல் காட்சினாங்க, அப்புறம் ஸ்பெஷல் காட்சி, அதிகாலை காட்சி, நள்ளிரவு காட்சின்னு அப்படி வளர்ந்து வந்து நின்றது. பட் இது ரொம்ப ஒரு தவறான போக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் உணர முடிந்தது. ஆனால் இதுக்கு யார் கடிவாளம் போடுவது, பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படின்லாம் நினச்சான். பலமுறை நீதிமன்றத்துக்கு போயும் கூட நியாயம் கிடைக்கல. அப்போ தான் இங்கு அந்த துணிவு படம் ரிலீஸ் ஆகும்போது கோயம்பேடு ரோஹிணியில் வந்து ஒரு இளைஞர் வந்து இறந்து போனார். அதை தொடர்ந்து இங்கு அந்த சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இன்றைக்கு ஆந்திராவிலும் இது நடந்திருக்கு. அப்படியே மெல்ல இந்தியா முழுக்க இதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீம் ஒன்று பார்த்தேன். நீங்கள் வந்துட்டு இங்கே அஜித், விஜய், தனுஷ், சூர்யான்னு அடிச்சுக்கிட்டுருங்க, அவங்க எங்கள் புஷ்பா 2, RRRன்னு பயங்கரமாக 1000 கோடி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுறீங்க தமிழ் சினிமாவில் அப்படின்னு ஒரு மீம் பார்த்தேன். இதில் உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, அதோட அர்த்தம் என்னன்னா, தெலுங்கு சினிமா வந்து இன்றைக்கு வசூலில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கிற படங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இங்கு நடிகர்களுக்கு இருக்கிற போட்டி வந்து காரணம் கிடையாது. அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா இந்த கண்டென்ட்டை வந்து அவங்க ரொம்ப நம்புகிறாங்க. மக்கள் வந்து இதை விரும்புகிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டை கையில் எடுக்கிறாங்க. பாகுபலி தொடங்கி அடுத்து வந்து RRR படமாக இருக்கட்டும், இப்போ இந்த படமாக இருக்கட்டும், அதில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் இங்குள்ள தயாரிப்பாளர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திரைத்துறையை வாழ வைப்பது மக்கள் தான். ஸோ மக்கள் தான் முதலாளிகள், மக்கள் தான் கஸ்டமர். சினிமாவுடைய கஸ்டமர் யாருன்னா மக்கள் தான். ஆனால் இவர்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு இவங்களுடைய நோக்கமாக இல்லை, இவர்களை ஏமாற்றணுங்கிறது தான் இங்கே இருப்பவர்களுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கங்குவா படம். இது வந்து 2000 கோடி வசூல் பண்ணோம், 10,000 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம், 50 மொழிகளில் ரிலீஸ் பண்ணுறோம். எல்லாமே பொய். என்ன 50 மொழிகள்லாம் ரிலீஸ் பண்ணவே முடியாது. என்னன்னா இந்த மக்களை எப்படியாவது ஏமாற்றி அவன் மண்டையை கழுவி முதல் நாளே தியேட்டருக்கு வர வச்சு அவன் காசை பிடுங்கணும்னு நினச்ச ஒரு ஸ்கேம் அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவாக மாறிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கங்குவா படத்துக்கு இவர்கள் கொடுத்த ஹைப்புக்கு அந்த படத்தை இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணி, என்ன ஒரு புஷ்பா மாதிரி ஒரு பாகுபலி மாதிரியான ஒரு கண்டென்ட் அந்த படத்தில் இருந்துச்சுன்னா இவர்கள் சொன்ன பொய் கூட உண்மையாகி இருக்கும். 2000 கோடின்னு சொன்னதை கூட அந்த படம் அதை நெருங்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க என்னென்னா இந்த ஹைப்பை எல்லாமே மக்களை ஏமாற்றத்தான் யூஸ் பண்ணாங்களே தவிர படத்தில் வந்து எந்த எஃபர்ட்டும் போடவே இல்லை. அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இன்னும் சொல்ல போனால் தெலுங்கு படத்துறையை விட தமிழ் படத்துறையில் பார்த்திங்கன்னா நிறைய திறமையாளர்கள் இருக்காங்க. இங்கே இருக்கிற திறமையாளர்கள் தான் அங்கே போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களை இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு இந்த மாதிரியான படங்களை கொடுக்க முயன்றால் அது சரியாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.